அண்ணன் வெள்ளையன் அவர்கள் இன்று இயற்கை எழுதியிருக்கின்றார்கள். அண்ணன் வெள்ளையனை பற்றி சொல்ல வேண்டுமென்றால் எவ்வளோ சொல்லலாம். மிக அற்புதமாக மக்கள் தொண்டாற்றியவர். அதாவது மக்கள் தொண்டாற்றியதில் எப்படி எதையும் எதிர்பார்க்காமல் மக்களுக்காக தொண்டாற்றியவர் என்றால் பெருந்தலைவர் காமராஜரை தான் சொல்ல வேண்டும். அதை போன்று அண்ணன் வெள்ளையன் அவர்கள் மிக அற்புதமாக தொண்டாற்றி கொண்டிருந்தவர்கள். அதாவது ஒரு டைமில் அண்ணன் தலைவராகிற டைமில் பல இடங்களில் வியாபாரிகள் வியாபாரம் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை இருந்துச்சு. அதையெல்லாம் முறியடித்து காட்டியவர் அண்ணன் வெள்ளையன் அவர்கள். மிக அற்புதமாக மக்கள் தொண்டாற்றிய அண்ணன் அவர்கள் இன்று இயற்கை எழுதியிருக்கிறார்கள். இன்று இப்பொழுது அவருக்கு வயது 76. இந்த 76 வயதில் அவங்க இயற்கை எழுதிட்டாங்கன்னா அது எங்களால் ஜீரணிக்க முடியல. மிக அதாவது தனக்கு என்று எதையுமே செய்யாத ஒரு மனிதர், தனக்கு என்று எதையுமே சேர்த்துக் கொள்ளாதவர், சேர்த்துக்கொள்ள நினைக்காதவர்கள். பல டைம்ல பல இடங்கள்ல பல பெட்டிகள்லாம் அவரெல்லாம் தூக்கி எறிஞ்சவர். அவரை தேடி பலர் பெட்டிகள் கொண்டு கொடுத்தாங்க, எங்க கூட இருங்க. அந்த பெட்டிகள்லாம் தூக்கி எறிந்தவர்கள். அப்படி ஒரு அற்புதமான மனிதர் இன்று இயற்கையை இருக்கிறார் என்றால் அதை ஜீர்ணிக்க முடியல. ஜீர்ணிக்க முடியாத ஒரு சூழ்நிலையை இன்னைக்கு இருக்கிறோம். அவரை போன்று இன்று இருக்கின்ற அற்புதமான தலைவர்கள்லாம் அவரை போன்று செயல்பட்டு வணிகர் சமுதாயத்திற்காக தங்களை அர்ப்பணித்துக் கொண்டு செயல்பட வேண்டும், அர்ப்பணித்துக் கொண்டு செயல்படுவார்கள் என்று நினைக்கின்றேன். என மிக அற்புதமான மனிதரை இன்று இழந்திருக்கின்றோம் என்றால் அதுக்கு என்ன பதில் சொல்றது எனக்கு ஒன்றும் புரியல. அதுக்கு என்ன பதில் என்ன சொல்றது எனக்கு புரியல. ஆக அவரை போன்று இருக்கின்ற அனைவருமே செயல்பட வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அண்ணனுடைய இப்பொழுது அண்ணனுடைய ஈமச்சடங்கு முதல்ல இங்க அவரை எடுத்துட்டு போய் அவங்க வீட்டில் கொண்டு ஒரு 2 மணி நேரம் வச்சுட்டு அதுமாதிரி பெரம்பூர் சங்கத்தில் வைக்கிறோம். வச்சுட்டு நாளைக்கு ஒரு 3 மணிக்கு அங்கிருந்து எடுத்து எங்க ஊர் திருச்செந்தூர் பக்கத்தில் பிச்சுவிளைங்கிற கிராமம், அந்த பிச்சுவிளை கிராமத்தில் எங்களுக்கு கல்ற தோட்டம் இருக்குது. அந்த கல்ற தோட்டத்தில் வைத்து அண்ணனை இறுதி மரியாதை செய்வோம் என நான் சொல்லிக் கொள்கிறேன். பெரம்பூர்ல இருந்து திருச்செந்தூர் கொண்டு வரோம். நாளை மாலை 3 மணிக்கு இங்கிருந்து திருச்செந்தூர் 3 கிலோமீட்டர் பிச்சுவிலை